ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 60 டேஸ் பிளான்ஸ் வந்து வேற வழி இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், டிஎன்பிஎஸ்சி மூலியமாக தான் என் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தான் இந்த 60 டேஸ் பிளான் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். குரூப் 2 எழுதிட்டு குரூப் 4 எழுதுனேன், எனக்கு சரியான கட் ஆஃப் ரீச் ஆக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் நான் இப்போ தான் தொடங்க போகிறேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அவங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூவாக வீடியோஸ் போடுறேன். ஒரு 1 மந்த்தாக எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால தான் நான் வீடியோ போட முடியல. மற்றபடி என்னென்னா, நான் பேசி போடுற அளவுக்கு வந்து மைண்டு சரியில்லை, வீட்டில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூஸு, ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் அலைய வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல. இனி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இனி கண்டினியூவாக படிக்கிற ஐடியாவில் பார்த்துக்கலாம். இனி கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா? ஓகே, இந்த 60 டேஸ் பிளான் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, தீபாவளி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அநேகமாக குரூப் 4ஓட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில், அதாவது அக்டோபர் கடைசி வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மந்த் முடியறதுக்குள்ள குரூப் 4ஓட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரிசல்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், பாஸ் ஆனவங்களுக்குலாம் சந்தோஷம், அவங்க அடுத்த லெவலுக்கு போகட்டும். பாஸ் பண்ண முடியாதவங்க என்ன தப்பு பண்ணியிருப்போம் நம்மளுக்கு ஆல்ரெடி ஆன்சர் கீ கொடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயருக்கு அடுத்த குரூப் 4 வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டோட படிங்க. ஓகேங்களா? அதனால் தீபாவளியிலேருந்து தொடங்கி டிசம்பர் 20 வரைக்கும் வந்து நான் 60 டேஸ் ஷெடியூல் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மெயின் ரீசன் வந்து, ஐயோ ஃபெயில் ஆகிட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே ஒரு 2 மாதம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் பிளானர் விடுவாங்க. அது பார்த்ததுன்னா ஜூன்லேயே வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ படிக்கணும்னு டிப்ரெஷன் ஆகி படிக்கலாமா இப்படி பண்ணலாமான்னு அதுக்கே ஒரு 2 மாதம் வேஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உட்காந்து மாங்குன்னு படிக்க வேண்டியது, அப்புறம் ஃபெயிலாக போகிறோம். நம்ம கொடுக்க வேண்டிய எஃபெக்டை வந்து ஃபுல்லாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படின்னா, டிசம்பர் 20 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். 60 நாள் ஷெடியூல் தான். 60 நாள் நம்ம எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இதில் இந்த 60 நாளில் தமிழில் எதெல்லாம் முடிப்போம் அப்படின்னா, ஓல்டு தமிழ் புக், ஏன்னா ஓல்டுலேருந்தே தொடங்குற புது புக்கு படிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. ஓல்டுலேருந்து நிறைய நம்ம மறந்துடுறோம், அதுக்காக தான் ஓல்டு தமிழ் புக்கோட இதை எடுக்கிறேன். அதுவும் இல்லாமல் கொஸ்டின் கேட்குறத பேஸ் பண்ணி ஓல்டு தமிழ் புக்கில் இப்போ முதுமொழி காஞ்சி, நான்மணிக்கடியோட செய்யுளெல்லாம் வந்து ஓல்டு தமிழ் புக்கிலேருந்து தான் இப்போ குரூப் 2க்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஓல்டு தமிழ் புக்குங்கிறது மேஜர் ரோல் பண்ணுது. அதனால் ஃபஸ்ட்டு ஓல்டு தமிழ் புக்கை முடிக்கலாம். அது இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணும்போது 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்கிற அனைத்து இலக்கணம் மற்றும் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். டெய்லியும் வந்து ஒவ்வொரு டேர்மாக படிக்கலாம். ஒரு யூனிட்டாக படித்தோம் அப்படின்னா, ஒரு யூனிட்டாக படிச்சுட்டு இருந்தோம்னா டைம் டிலே ஆகும், நம்மளால வந்து ரீச் பண்ண முடியாது. அதாவது சிலபஸ் ஓரியன்டாக ஒவ்வொரு யூனிட்ல என்ன இருக்கோ அதை நம்ம படிக்க போகிறோம், ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டாக ஒவ்வொரு டேர்மாக நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ வந்து 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஓல்டு தமிழ் புக் வந்து இந்த 60 நாளையே நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது புதிய தமிழ் புத்தகத்தில் எதை முடிப்போம் அப்படின்னா, 9th 10th 11th 12th, அது போக 11th சிறப்பு தமிழ், அதாவது இந்த 5 இது மட்டும்தான் புதுசு முடிப்போம். 9th 10th 11th 12th 11th சிறப்பு தமிழ், ஏன்னா 12th சிறப்பு தமிழ், அது போக 6th 7th 8th தமிழ் எல்லாம் இருக்கும். அப்புறம் ஓல்டு சிறப்பு தமிழ் புத்தகம் இருக்குது, இதெல்லாமே படிக்க வேண்டியது இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த 60 டேஸ் முடிப்போம், அதுக்கப்புறம் ரீஷெடியூல் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கலாம். ஓகேங்களா? அது போக சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் 1, 2, 7 இந்த 3 யூனிட்டையும் வந்து இந்த 60 நாளில் கவர் பண்ணிடுவோம். அதாவது மார்க் இருக்கிற ஏரியாவை வந்து கவர் பண்ணணும். அதுக்காகத்தான் 7வது யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 15 கொஸ்டின் கேட்பாங்க. 2வது யூனிட்ல 15 கொஸ்டின், இது 30 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் யூனிட்ல 25 கொஸ்டின். ஸோ மொத்தம் பார்த்தோம்னா 55 கொஸ்டின். தமிழில் வந்து இந்த யூனிட்லேருந்து 55 கொஸ்டின் வரும். இந்த 60 நாள்லேயே ஒரு 55 கொஸ்டினுக்கு நம்ம படிக்க போகிறோம். மீதி இருக்கிறது 45 கொஸ்டின் தான், அது பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதனால இந்த 3 யூனிட் படித்தாவே 55 கொஸ்டின் வந்து நம்ம தமிழில் படிக்கிறதுக்கு அதாவது ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதனால் படிக்கலாம் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிகே, இந்தியன் ஹிஸ்ட்ரி,
இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி ப்ளஸ் ஜியாகிரபி இந்த 4 யூனிட்டையும் வந்து நம்ம படிக்க போகிறோம். மொத்தம் இருக்கிறதே பார்த்தோன்னா 6 யூனிட் தான். அதில் 4 யூனிட் வந்து இந்த 60 நாள்லேயே நம்ம படிக்க போகிறோம். ஹிஸ்ட்ரியிலேருந்து 10 கொஸ்டின் வரும், எக்கனாமிக்லேருந்து 20 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டிலேருந்து 15 கொஸ்டின், ஜியாகிரபிலேருந்து 5 கொஸ்டின். அப்போது அப்படி பார்த்தோம் அப்படின்னாலே இதுலேயும் வந்து நம்ம மொத்தம் வந்து 50 கொஸ்டினுக்கு வந்து ஜிகேலையும் படிக்கிறோம். அது இருக்கிற 200 கொஸ்டின்ல இந்த 2 மாசத்துல வந்து தமிழ்ல ஒரு 55 கொஸ்டின் ப்ளஸ் ஜிகேல ஒரு 50 கொஸ்டின் போது ஒரு 100 கொஸ்டினுக்கு வந்து இந்த 2 மாசத்துலயே நம்ம படிச்சு ரெடி ஆகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவிஷன் தான் பண்ணிட்டே இருக்க போறோம். ஓகேங்களா? மேக்ஸ் பார்த்தோம்னா சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். இந்த 60 நாளில் மேக்ஸை வந்து சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸோ அது வந்து 25 மார்க் அப்படிங்கும்போது மொத்தம் ஒரு 130 மார்க்குக்கு வந்து இந்த 60 நாள்லயே நம்ம வந்து கரெக்டாக ஷெட்யூலை ஃபாலோ பண்ணா அப்படின்னா படிக்க போகிறோம். அதை நம்ம வாங்க முடியுமா அப்படின்னா அது நம்மளோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான். அந்த 130 மார்க்கும் நாம் வாங்க முடியுமா அப்படின்னா தமிழில் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க முடியும், மேக்ஸ்லேயும் வந்து வாங்க முடியும். ப்ளஸ் ஜிகேல மட்டும் நம்ம 50 கொஸ்டினுக்கு வந்து 50க்கு 50 வாங்க முடியாது, 50க்கு 40 கூட வாங்க முடியாது. ஜிகேல நம்ம பாதி தான் வாங்குவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எந்த எக்ஸாமுக்குமே வந்து நம்ம படிக்கிறதுக்கு நம்மளோட எஃபெக்டை ஃபுல் எஃபெக்ட் போடலாம். சில தவறுகள் வரும், தவறுகள் வரும்போது அடுத்த டைம் இந்த தவறை பண்ணாமல் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். எங்கெல்லாம் நம்ம இப்போ தமிழில் எங்கெல்லாம் லாக் ஆனோம் அப்படின்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் போகும்போது நம்ம லாக் ஆகிறோம். பட் நம்ம ஸ்கூல் புக்கை படித்தாவே அந்த சோர்ஸுகளுக்கு ஆன்சர் நம்ம பண்ண முடியும். ஸ்கூல் புக்கை தெளிவாக படித்தாலே கண்டிப்பாக அதுகளுக்கான ஆன்சர் நம்ம பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கான டைம் அப்படிங்கிறது இதுக்கான ஷெடியூல் பார்த்தோம் அப்படின்னா 60 நாளைக்கு ஒவ்வொன்றும் படிக்கலாம். மேக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்டாக தான் பார்க்கலாம். சால்வ் பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸ்னால் நம்ம வந்து எப்படியெல்லாம் சால்வ் பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மேக்ஸுக்கு வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம். அங்கே போய் நம்மளுக்கு டைம் கன்சியூமிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும். எப்படியெல்லாம் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா மேக்ஸை ஷார்ட்கட்டில் போடுறதுக்கு ஷார்ட்கட்டு ட்ரிக்ஸ் அதுகளை மட்டும் பார்க்கலாம். 21ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. அதில் தமிழ் வந்து ஓல்டு 6th வந்து தமிழ் இலக்கணம், அதாவது முக்கியமான டாப்பிக்கில் படிச்சுட்டு அது போக இலக்கணத்தை எல்லாமே பார்க்க போகிறோம். மேக்ஸில் வந்து நம்பர் சிஸ்டம் ஒரு 10 சம்மு தான் வந்து போட போகிறோம். டெய்லியும் வந்து ஒரு 10 சம்மு போட்டாலே போதும், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். டெய்லி 10 சம்மு போட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். அதுவே நம்மளுக்கு பின்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸாக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் ரெண்டையும் பார்க்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்காக போனோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாகும். அப்போ சிலபஸை நம்மளால் முடிக்கவே முடியாது. நான் இந்த ஷெட்யூல் எதுக்காக போடுறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். அது ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரணும். நம்ம ஆல்ரெடி எல்லாம் படித்து முடிச்சுட்டோம், நீ ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரணும். அப்படிங்கிறக்காகத்தான் அந்த 60 நாள்லேயே வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 60% முடிக்க போகிறோம். ரிமைனிங் ஒரு 40% தான். அதுக்கு இன்னும் ஒரு 50 நாள் இருந்தாவே நம்ம 40%ல முடிச்சிருவோம். ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம வந்து எக்ஸாமை வந்து எப்படி தயாராக இருக்கலாம், எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டன் பண்ணுறக்கு மாதிரி தயாராகிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த 22ஆம் தேதி பார்த்தோன்னா தமிழில் அழகு 7, அதாவது ஒரு நாளைக்கு தமிழ், அடுத்த நாள் வந்து சிலபஸ் வைஸ் அப்படி தான் போட்டிருக்கேன். ஒரே முட்டா ஒரே ஸ்டாண்டர்டு அப்படியும் படிக்க வேண்டாம், போரிங் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். அடுத்து சிலபஸ் வைஸில் திருக்குறள் வந்து நம்மளுக்கு 20 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவாக பார்த்து திருக்குறளையும் முடிச்சிடலாம். ஏன்னா திருக்குறள் வந்து கம்பல்சரியாக டிஎன்பிஎஸ்சியில் 5 கொஸ்டின் கம்மியாக திருக்குறளில் வரதே இல்லை. அது நம்ம கண்டினியூவாக பார்க்கணும். மேக்ஸ் எப்படி நம்மளுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி திருக்குறளையும் வந்து நாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஈஸியாக தான் தெரியும். இப்போ இதுகளை கொடுத்து மாற்றி கரெக்டான சீர் எழுது அப்படின்னாவே நம்மளுக்கு மைண்டு ஞாபகத்தில் வரதில்லை. ஸோ வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இனிமேல் வரும். தெரியாத குரலை கொடுத்து சீரை வந்து ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தால் நமக்கு அட்லீஸ்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கெஸ்ஸிங் பண்ணுறக்காவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இதை கண்டினியூவாக பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 23 வந்து ஓல்டு 6th தமிழில் வந்து டேர்ம் 2 பார்ப்போம். மேக்ஸில் பர்சன்டேஜ் பார்ப்போம்.
சிஎஸ்ல வந்து மராத்தியர்கள்லேருந்து கொஷின் கம்பல்சரியாக வந்துட்டே தான் இருக்குது, அதனால அது பார்த்துக்கலாம். அடுத்து 24ல் வந்து திருக்குறள் பொறை உடைமையும், பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40 இது எல்லாமே ஓல்டு தமிழ் புக்கில் தான் இருக்குது. ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கும்போது நம்ம ஓல்டு தமிழ் புக்குக்கு போகணும். அது போக நம்ம படிக்க போகிற புக் வைஸ் படிக்கிறதுலையும் வந்து நம்ம தமிழை ரிவிசன் பண்ணிக்கலாம். மேக்ஸில் வந்து ரேஷியோ அண்டு ப்ரொப்போசிஷன் படிக்குவோம். அது போக ஜிஎஸ்ல விஜயநகரம் மற்றும் பாம்னி அரசுகள். அடுத்து அக்டோபர் 25ல் பார்த்தோம் அப்படின்னா 6th ஓல்டு தமிழில் டேர்ம் 3 படிக்க போகிறோம். மேக்ஸில் ஆவரேஜ் மீன்ஸும், ஜிஎஸ்ல வந்து தென்னிந்திய வரலாறு. இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஷெடியூல் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 60 டேஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது நல்ல ஐடியா இருந்தாலும் பாருங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து 60 டேஸில் நான் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இந்த சிலபஸ் வைஸ் தான் வந்து இனி வீடியோஸ் வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நானும் இதை தான் ஸ்டடி விலாக்காகவும் போட போகிறேன். முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.